இளைஞர்களை கவரக்கூடிய வகையில நடிக்கிறதுல விஜய் பிடிக்கும் எனக்கு. விஜய் பிடிக்கும் எனக்கு. விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையன் ஒரு பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாம்னா அட பாவிகளா, யாரா இதை பண்ணது, யாரா இதை பண்ணது? ஆனால் பக்காவாக பொருந்தது. உண்மையிலே இந்த வீடியோவை எடிட் பண்ணவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். திமுகவின் ஆபாச பேச்சாளர்கள் பேசின வீடியோக்களையும் திமுக தலைவர்கள் பேசின வீடியோக்களையும் மெர்ஜ் பண்ணி இந்த திமுக காரங்களுக்கு அவங்க வழியிலேயே பதிலடி கொடுக்கணும். அப்போதான் திமுகவின் ஆபாச பேச்சாளர்கள் அமைதியாக இருப்பானாங்க, அடங்குவானுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடிவாளம் இல்லாத குதிரை எப்படி தறிக்கட்டு அலையுமோ, தறிக்கட்டி திரியுமோ, அதை மாதிரி இந்த திமுகவின் ஆபாச பேச்சாளர்கள் ஒரு எல்லை இல்லாமல் ஆபாசமாக அருவருப்பாக பொது மேடைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை மாதிரி வீடியோக்களை நிறைய பண்ணுங்க. அப்போதான் இந்த திமுகவின் ஆபாச பேச்சாளர்கள் மூடிக்கிட்டு இருப்பானுங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். மதுரையில் வரலாற்று சிறப்பு மிக்க கள்ளழகர் கோவில் இருக்கு. அந்த கோவிலின் உபரி நிதியை வணிக நோக்கில் செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசாணையை இந்த ஹிந்து விரோத திமுக அரசு கொடுத்திருந்தது. ஆனா அந்த அரசாணையை ரத்து பண்ணி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. இந்த ஹிந்து விரோத திமுக அரசை பிஞ்ச செருப்பாலேயே அடி வெளுத்து விட்டுருக்காங்க. அது என்ன வழக்கு, நீதிமன்றம்ல இப்பேற்பட்ட உத்தரவு வந்திருக்கு. இந்த ஹிந்து விரோத திமுக அரசு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய பார்த்தாங்க, எப்பேற்பட்ட கேடுகட்ட வேலையை செய்ய பார்த்தாங்க அப்படின்றத நாம தெளிவா பார்க்கலாம். கோவிலின் நிதியை பயன்படுத்தி வணிக வளாகங்கள், உணவகங்கள், வணிக கட்டடங்கள் கட்டலாம்னு மார்ச் 8, 2024 அன்னைக்கு இந்த திமுக அரசு ஒரு அரசாணையை போட்டிருந்தாங்க. ஆனா அந்த அரசாணையை 2 நீதிபதிகள் அமர்வு ரத்து பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தமிழக அரசும் ஹிந்து அறநிலையத்துறையும் தொடர்ந்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறாங்க, சட்டத்தை அவங்க மதிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமாகவே சொல்லியிருந்தாங்க. கோவில் மாதிரியான மத அமைப்புகளை பாதுகாக்க சில சட்டங்கள் இருக்கு, ஆனா அதை இந்த திமுக அரசு ஃபாலோ பண்றதே இல்லை. கோவில் சொத்துக்களை சொந்த சொத்து மாதிரி, அரசாங்க சொத்து மாதிரி இஷ்டத்துக்கும் செலவு பண்றது ரொம்ப ரொம்ப தவறானது. ஆனா அது மாதிரியான காரியங்களை தான் இந்த திமுக அரசு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்டர்லைன், தொடர்ந்து இதை மாதிரியான சட்டவிரோத செயல்களில் சட்டத்தை மீறி கோவில் சொத்தை இவங்க சொந்த சொத்து மாதிரி செலவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு கவலையை அளிக்குது அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. கோவிலின் மேம்பாடுன்னு சொல்லி இவங்க பண்ணக்கூடிய காரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த காரியங்கள் கோவிலின் நெறிமுறைகள் கூட ஒத்து போகணும், தான் தோன்றித்தனமா இஷ்டத்துக்கும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி காரி துப்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹிந்து அறநிலையத்துறையுடைய வேலை என்னன்னா மேற்பார்வை இடுறது மட்டும்தான். பட் அதை தவிர்த்து மிச்ச எல்லா வேலையும் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கோவில்களை வாணிபம் செய்யற இடமா பாக்குறது ரொம்ப ரொம்ப தவறானது. கோவில் வருமானம் வச்சுக்கிட்டு நீங்க திட்டத்தை அறிவிக்கிறது தவறானது, சட்ட விரோதமானது. அப்படி பண்றது கேவலமான செயல். அப்புறம் முதல்ல கோவிலை நீங்க வருவாய் தரக்கூடிய இடமா பார்க்கறது எப்படி நியாயமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி ஒரு கோவிலை, மத வழிபாட்டு ஸ்தலத்தை வருமானம் தரக்கூடிய அமைப்பா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. HRNCக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு, முக்கியமான கடமைகள், வேலைகள்னு இருக்கு. பட் அதை இவங்க ஒழுங்கா பார்க்கறதே கிடையாது. கோவிலின் சொத்துக்கள், கோவிலுக்கு சொந்தமான நகை பணங்கள் மீது இவங்க கை வைக்கிறாங்க. கோவில் சொத்துக்கள் படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே போகுது, நகைகள் காணாம போயிட்டு இருக்கு. இதை பாதுகாக்கிறது HRNC தான். ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறமாகத்தான் இதை மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. கோவில் சொத்துக்கள் நிறைய காணாம போயிருக்கு, கோவிலுடைய நகை பணங்கள் காணாம போயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. கள்ளழகர் கோவில் மேம்பாட்டு திட்டம்னு திமுக அரசு சொல்றது அநியாயமானது. கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தர வேண்டிய கடமை அரசனுடையது. ஆனா நீங்க அந்த விஷயத்த பண்ணாம வணிக நோக்கில் தான் இதை மாதிரிலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. பக்தர்கள் கிட்ட இருந்து நீங்க காசு வாங்கணும் அப்படின்றதுக்காக மால் கட்டுறீங்க, ஹோட்டல் கட்டுறீங்க. இதெல்லாம் சட்ட விரோதமானது, தவறானது. நீங்க பண்ற இந்த காரியங்கள் எல்லாமே கேடுகட்ட காரியங்கள் தான். கோவில் மேம்பாடு அப்படின்றது முக்கியம்தான். ஆனா அந்த மேம்பாடுகள், அந்த கோவில் மேம்பாடுகள் அது எல்லாமே கோவிலின் நெறிமுறைகள் கூட ஒத்து போகணும். தான் தோன்றித்தனமாக இஷ்டத்துக்கும் பண்ணக்கூடாது, முக்கியமா வணிக நோக்கில் எதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திமுக அரசு என்ன பண்ணியிருக்கு பாருங்க. HRNC இருக்கு இல்லையா, அவங்க ஒரு பட்ஜெட்டை தயார் பண்ணியிருக்காங்க.
பட் அந்த பட்ஜெட்டுக்கான செயல்முறைன்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை இந்த கூட்டம், இந்த கேடுகட்ட கூட்டம் ஃபாலோ பண்ணவே இல்லை. ஒரு பட்ஜெட் போடுறீங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை இவங்க ஃபாலோ பண்ணலை. முறையாக பட்ஜெட்டை இவங்க தயாரிக்கல. அந்த பட்ஜெட்டுக்கான ஒப்புதலை கோவிலின் அறங்காவலர்கிட்ட இவங்க எந்த ஒரு சம்மதமும் வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்டையுமே இவங்க சஜஷன்ஸ் கேட்கவே இல்லை. ஆனால் இவங்க பட்ஜெட்டை போட்டிருக்காங்க, நிறைய செலவும் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரிய அளவில் நீங்கள் ஏதாச்சும் செலவு பண்ணுறீங்கன்னா, கோவில் நிதியை வச்சு நீங்கள் ஏதாச்சும் செலவு பண்ணுறீங்கன்னா, அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது இருக்கு. நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதை எதையுமே இந்த ஹிந்து விரோத திமுக அரசு ஃபாலோ பண்ணவே இல்லை. HRNCக்குன்னு சில சட்ட பிரிவுகள் இருக்கு. அந்த சட்ட பிரிவுகளை கண்டிப்பாக இவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். பட் இவங்க இந்த திமுக கோஷ்டி இவங்க அதை எதுவுமே ஃபாலோ பண்ணாம காசை ஆட்டைய போட கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் செலவு, இதெல்லாம் வரவு, இந்த வருமானத்தில் நாம இதெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு காட்டுறதுக்கு இது என்ன பிஸ்னஸா? கோவிலுங்க, இது கோவில். கோவில் நிதியிலிருந்து நீங்க செலவு பண்றீங்கன்னா அந்த செலவு ஏன் பண்றீங்க? எதுக்காக அந்த செலவு பண்ணணும்? அந்த செலவு அவசியம்தானா? அந்த செலவுக்கான விஷயங்கள் என்னென்ன, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க அதில் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயத்தையுமே நீங்க அந்த கோவிலின் அறங்காவலர்கிட்ட காட்டணும். அறங்காவலர் ஒப்புதலோட தான் நீங்க செலவே பண்ணணும். அதுவும் முக்கியமா நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள் ரீசனபிளா இருக்கணும். ஓகேங்களா? ஆனா அத மாதிரி ப்ரொசீஜர்ஸை இந்த HRNC ஃபாலோ பண்ணியிருக்கானா? இல்லை. ஃபாலோ பண்ணதுக்கான ஆதாரங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்தில் சொல்றாங்க. ஒவ்வொரு கோவிலுக்கும் உபரி நிதி அப்படின்ற மாதிரி ஒரு நிதி இருக்கு. பட் அந்த ஒரு நிதியானது படிப்படியா கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு. காசு காணாம போயிட்டே இருக்கு. அதுக்கு இவ்வளவு செலவாயிருக்கு, இதுக்கு இவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்ற மாதிரி எவ்வளவு போலி கணக்குகளை காட்ட முடியுமோ அவ்வளோ போலி கணக்குகளை காட்டி இந்த ஹிந்து அறநிலையத்துறை கோவில் நிதியை திருடி தின்னுருக்கானுங்க. நீதிமன்றம்ல இந்த HRNC கோவிலின் தணிக்கை அறிக்கை இருக்கும் இல்லையா, அந்த ஆடிட் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து இன்னமும் காண்டாகி திமுக அரசை, இந்த ஹிந்து விரோத அரசை நீதிமன்றம் காரி துப்பி இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. 2021 மார்ச்ல கோவிலின் உபரி நிதி 96.6 கோடி. ஓகேவா? 2023ல 107.60 கோடி. ஆனா 2024ல அது அப்படியே 62.37 கோடியா மாறிடுச்சு, கம்மியாயிடுச்சு. இது ஒரே ஒரு கோவில்ல ஹிந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோவிலுடைய நிலைமை இது. அது எப்படிங்க ஒரே வருஷத்துல அவ்வளோ கோடியை செலவு பண்ணீங்க? அதுவும் ஒரே ஒரு கோவில் வருமானத்திலிருந்து எப்படிங்க நீங்க அவ்வளோ கோடியை எடுத்து செலவு பண்ணிருக்கீங்க? அவ்வளோ கோடியை எடுத்து நீங்க புதுசா ஏதாச்சும் கோவில்களை கட்டினீங்களா? இல்ல கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்தீங்களா? இல்ல இங்க கேட்பாரற்று கிடக்கக்கூடிய கோவில்களை நீங்க மறுசீரமைச்சிங்களா? இல்ல. இதுல எதுவுமே அவங்க பண்ணவே இல்லை. நீதிபதிகள் கேட்ட இந்த ஒரு கேள்விக்கு HRNC சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாங்க தான் கோவிலை பாதுகாக்கிறோம், எங்களால தான் கோவில் பாதுகாப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்டு உண்மையிலேயே அங்க நடக்கிற விஷயம் என்னன்னா, வேலியே பயிர் மேய்ஞ்ச கதை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. அதுதான். இந்த உதாரணத்தை நான் சொல்லல, நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஹிந்து அறநிலையத்துறையை பார்த்து நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அங்கீகரிக்கப்படாத செலவுகள் சட்டவிரோதமானதுன்னு சொல்லுவாங்க. பட் அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த ஹிந்து அறநிலையத்துறை பல வருஷமா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததிலிருந்து ஹிந்து அறநிலையத்துறை அப்படின்ற ஒரு அமைப்பு உருவானதிலிருந்து இவங்க பண்ற விஷயமே இதுதான். இது மட்டும்தான். சரி, இந்த ஹிந்து அறநிலையத்துறை இருக்கு இல்லையா, இவங்க என்னத்தை தான் பண்ணியிருக்காங்க? கோவிலுக்காக என்னத்தை தான் பண்ணியிருக்காங்க? நம்ம கோவில் இருந்து ஏகப்பட்ட சிலைகள் காணாம போயிருக்கு. பல உலக நாடுகள்ல அது இருக்கு, நாமளே பார்த்திருக்கோம். அந்த கோவில்களின் சிலையை மீட்க இந்த ஹிந்து அறநிலையத்துறை என்னதான் பண்ணிருக்கு? சிலைகளை மீட்டு கொண்டு வந்த IG பொன்மாணிக்கவேல் அவர்களுக்காக இவங்க பண்ண வேலைகளை, கேடுகட்ட வேலைகளை தான் நம்ம பார்த்தோமே, அதுதான் இவங்க பண்ணியிருக்காங்களே ஒழிய மற்றபடி நம்ம கோவிலுக்காக எதுவுமே இவங்க பண்ணதே கிடையாது. எத்தனை சர்ச்சுகளை புதுசாக கட்டியிருக்காங்க, எத்தனை மசூதிகளை இவங்க புதுசாக கட்டியிருக்காங்க. இவங்க கட்டலனாலும் அதுக்கான மானியங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவரை ஒரே ஒரு ஹிந்து கோவிலையாச்சும் இவங்க கட்டியிருக்காங்களா? நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம், நிறைய கோவிலை நாங்கள் மறுசீரமைப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்களே ஒழிய இவங்க புதுசாக ஏதாச்சும் கோவிலை கட்டினாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதுபடி தான் பண்ணியாகணும். பட் இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நிறைய கோவிலை மூடிட்டாங்க. சென்ஸ் கும்பாபிஷேகம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மூடிட்டாங்க. 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு தான் ஒரு சில பெரிய கோவில்களை ஓப்பனே பண்ணியிருக்காங்க.
அதையாச்சும் ஒழுங்கா பண்ணாங்களான்னா கிடையாது. இப்போதாங்க ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு விசித்திரமான செய்திய பார்த்தேன். காஞ்சிபுரத்தில ஏகாம்பரநாதர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அதே மாரி உலகளாந்தார் பெருமாள் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. இந்த 2 கோவில்லுமே தேர் திருவிழா அப்படின்றது நடக்கும். பட் இந்த முறை தேர் திருவிழாவ இந்த ஹிந்து அறநிலைத்துறை நடத்தவே இல்ல. ஏன்னு கேட்டா சரியான பதில் அவங்க சொல்றதே இல்ல. அது மட்டும் இல்ல. ஏகாம்பரநாதர் கோவில்ல பல 100 கிலோ தங்கம் காணாம போயிருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. பழைய செய்தி தான். அந்த செய்திய நீங்க பார்த்திருப்பீங்க. தங்கத்த எடுத்துடுறானுங்க, திருடிடுறானுங்க, பணத்த திருடிடுறானுங்க, சொத்துக்கள திருடிடுறானுங்க, கோவில்ல இருக்கக்கூடிய சிலைகள திருடி விக்கிறானுங்க. ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு போனீங்கன்னா தயவு செய்து பாருங்க. அங்க அந்த கோவில் உள்ள பார்த்தீங்கன்னா, சுத்துறதுக்கு ஒரு பெரிய பேசேஜ் மாரி இருக்கும். அங்க வந்து நெறைய பில்லர்ஸ்லாம் இருக்கும். பழங்காலத்துல வந்து அந்த காலத்துல கட்டுனது. பழங்காலத்து பில்லர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இப்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னா, எல்லாமே புதுசா இருக்கு. எல்லாம் மிஷின் கட்டு பில்லர்ஸா இருக்கு. இந்த வைதேகி காத்திருந்தால் தான் நெனைக்கிறேன். அதுல அந்த படத்தோடைய கிளைமாக்ஸ்ல அந்த ஹீரோயின் பேர் என்ன? ராதிகாவா? ரேவதின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அந்த பாட்டு எடுத்தது ஏகாம்பரநாதர் கோவில்ல. ஓகேவா? அந்த பாட்டுல நீங்க பாருங்க. அந்த கோவிலுடைய பில்லர் எப்படி இருக்குன்றத பாருங்க. நீங்க நேர்ல போனீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய பில்லர்ஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க. வச்சு பாருங்க. நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. நான் என்ன சொல்றேன்றது புரியும். அந்த பில்லர்லாம் எங்க போச்சு? தெரியல. எல்லாம் புதுசா இருக்கு. புது பில்லர்ஸா இருக்கு. அங்கீகரிக்கப்படாத செலவுகள் சட்டவிரோதமானதுன்னு சொல்லுவாங்க. பட் அத தான் இந்த திமுக, இந்த ஹிந்து விரோத திமுக பல வருஷமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க இது மாரிலாம் பண்ணாங்கன்னா, அந்த அமைப்பு மீது, ஹிந்து அறநிலைத்துறை அமைப்பு மீது நம்பகத்தன்மை அப்படின்றது இருக்காது தானே அப்படின்னுட்டு நீதிபதிகள் திமுகவை பார்த்து, ஹிந்து விரோத திமுகவை பார்த்து நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. கையும் களவுமாக எச்ஆர்என்சி மாட்டிக்கிட்டாங்க. ஸோ எப்படியாச்சும் சமாளிக்கணும். அந்த விவகாரத்திலிருந்து எஸ்கேப் ஆகணும். அதுக்காக இவங்க சொன்ன பேய் கதை இருக்கு இல்லையா? எப்பா இதெல்லாம் எப்படிதான் இவனுங்க யோசிச்சு சொல்றானுங்கன்னு தெரியல. அவனுங்க என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா, அறங்காவலர் பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு. அதனால அந்த கோவில்ல அறங்காவலர் இல்ல. அதனால எங்களால ஒப்புதல் வாங்க முடியல. இதெல்லாம் நாங்க செலவு பண்ண போறோம். இவ்வளோ செலவாக போகுது. இவ்வளோ காசு தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான ஒப்புதல் வாங்குறதுக்கு அங்க அறங்காவலர் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. அறங்காவலர் இருந்தாலே 1008 பஞ்சாயத்துகள் நடக்கும். இந்த லட்சணத்துல இந்த கோவில்ல அறங்காவலரே இல்லையாமா? அப்போ யோசிச்சு பாருங்க என்னெல்லாம் நடந்திருக்கும். எவ்வளவு கேவலமான கேடுகட்ட காரியங்களை இந்த ஹிந்து விரோத திமுக அரசு செஞ்சிருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்புறம் கோவில் அப்படின்றது அரசு சொத்து கிடையாது. கோவிலை நீங்க வருமானம் தரக்கூடிய அமைப்பா பார்க்கவும் கூடாது. கோவிலின் நிதியை எடுத்த அரசு திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. அது சட்டவிரோதமானது, தவறானது. கோவிலை பாதுகாக்கிற கடமை இருக்கே ஒழிய நமக்கு கோவிலின் சொத்துல உரிமை கொண்டாடுறதுல உரிமை கிடையாது. அப்படி செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த திமுக அரசுக்கு நீதி அரசர்கள் நெருக்குன்னு கொட்டு வச்சிருக்காங்க. 2024ல கிட்டத்தட்ட 40 கோடிக்கு பட்ஜெட்டை போட்டு கோவில் நிதியிலிருந்து அந்த காசை எடுத்து கோவிலை சுத்தி காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, ஹோட்டல்கள் கட்டுறது, லாட்ஜுகள் கட்டுறதுன்னு இந்த திமுக, ஹிந்து விரோத திமுக பிளான் போட்டிருந்தாங்க. அந்த திட்டத்திற்கு எதிராக டிஆர் ரமேஷ் உட்பட ஒரு சில பேர், ஹிந்து போராளிகளா இருக்கக்கூடிய ஒரு சில பேர் நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி இருக்காங்க. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடுறதுனால தான் இன்னைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. கண்டிப்பா நாம எல்லாருமே அவங்களுக்கு நன்றியை சொல்லியே ஆகணும். நான் ஜஸ்ட் இந்த விஷயத்தை எடுத்து பேசுறேன், அவ்வளவுதான். இந்த மாதிரியான விவகாரங்கள் குறித்து தமிழக ஊடகங்கள்ல பேச மாட்டாங்க, வெளியே எடுத்துட்டு வரவே மாட்டாங்க. அதனால தான் இது மாதிரி மீடியால வராத விஷயத்தை எடுத்து நான் பேசிட்டு இருக்கேன். அதுவும் ஜஸ்ட் நான் பேசுறேன், அவ்வளவுதான். நான் பெருசா இறங்கி எந்த ஒரு வேலையும் பார்க்கவே இல்லை. ஆனா கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த கள பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஹிந்து தர்மத்திற்காக இறங்கி போராடக்கூடிய அந்த மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பாதத்தை தொட்டு நாம எல்லாருமே வணங்கணும். அவங்களுக்கு நாம நன்றியை தெரிவிச்சே ஆகணும். உண்மையாலேயே அவங்க தாங்க போராளிகள். ஏன்னா ஆளுங்கட்சி, திமுக ஆளுங்கட்சி, அவங்க எப்பேற்பட்ட அசுர பலத்தோட இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவங்க ஒரு அரசாணையை போட்டிருக்காங்க. அந்த அரசாணைக்கு எதிராக நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி அந்த அரசாணையை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இத மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடிய போராளிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய முகங்கள் பெருசா யாருக்கும் தெரியறதே இல்லை. செய்திகள்ல கூட பார்த்தீங்கன்னா கோவிலோடைய படத்தை போட்டிருப்பாங்க, நீதிமன்றத்துடைய படத்தை போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அந்த திட்டங்கள் ரத்தானது, திட்டத்தை வாபஸ் பெற்றது திமுக அரசு அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்களே ஒழிய, இதுக்கு பின்னாடி இருந்தவங்க உண்மையான போராளிகள் அவங்கள பத்தி பெருசா யாருக்கும் தெரியறதே இல்லை. இந்த கள்ளழகர் கோவில் விவகாரத்துல திமுக அரசு நீதிமன்றத்துல செருப்படி வாங்கியிருக்காங்க இல்லையா,
இது முதல் தடவை கிடையாது. இது மாதிரியான காரியங்கள், இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது முதல் தடவை கிடையாது. இது மாதிரி ஏகப்பட்ட முறை இந்த திமுக அரசு நீதிமன்றத்தில் கோவில் விவகாரங்களை மட்டும் செருப்படி வாங்கியிருக்கு. நிறைய முறை வாங்கியிருக்கு. திமுக செய்யக்கூடிய கேடுகட்ட காரியங்களுக்கு எதிராக இந்து கோவில்களிலிருந்து சொத்துக்களை சுரண்டி திங்கிறதுக்கு இவங்க சதி திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த திட்டங்களுக்கு எதிராக டி.ஆர். ரமேஷ் மாதிரியான பல இந்து போராளிகள் அவங்க நீதிமன்றம் வரைக்கும் போராடி அந்த திட்டங்களை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுகவுக்கு செருப்படியும் வாங்கி கொடுத்திருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் திமுகவின் கொத்தடிமைகளா இருக்கிறதுனால திமுக வாங்கின செருப்படிகளை குறித்து செய்திகள் இங்க பெருசா போடவே மாட்டாங்க. அதை அப்படியே அமுக்கி மூடிடுவாங்க. ஒவ்வொரு வழக்கு குறித்து தேடி படிக்கும் பொழுதுதான் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா, இவங்க இப்பேற்பட்ட திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்களா, கோவில் நிதியை இவங்க இப்படி சுரண்டி திங்குறாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்களே ஒவ்வொரு வழக்கை தேடி பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது. ஒரு சில வழக்குகள்லாம் எடுத்து படிக்கும் பொழுது ரத்த கண்ணீரே வருது. அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ மோசமான காரியங்கள் பண்ணியிருக்காங்க. அது எப்படி தான் இவங்களாம் நிம்மதியாக இருக்காங்கன்னு உண்மையிலே புரியலங்க. இப்போது நம்மளே பார்த்துருப்போம், ஒரு சின்ன தப்பு நம்ம பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே நம்ம அது மாதிரி தப்பு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டன்ட் கர்மாவாக நம்ம எல்லாருமே அனுபவிப்போம். ஆனால் இவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, இந்துக்களுக்கு எதிராக இந்துக்களுடைய சொத்துக்களை சுரண்டி திங்குறாங்க, ஏகப்பட்ட சதி வேலைகளை செய்கிறாங்க. அது எப்படி இவங்க நிம்மதியாக இருக்காங்க, அது எப்படி இவங்களுடைய குடும்பம்லாம் நிம்மதியாக இருக்குது தெரியலங்க, உண்மையிலேயே புரியலங்க. முகலாய திருடர்கள், நம்ம நாட்டை கொள்ளடிக்க வந்த முகலாய திருடர்கள் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க கூட இந்த அளவு அட்டூழியங்கள் அட்டகாசுகள் பண்ணதில்லைங்க. அவனுங்க கோவிலை இடித்து காசு திருடிட்டு போயிடுவானுங்க. பட் இந்த அளவு அட்டூழியங்கள் அவனுங்க பண்ணதே கிடையாது. அவங்களோட மோசமா இந்த திராவிட கட்சிகள் இங்க அட்டூழியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் எப்போ விடிவு காலம் அப்படின்றது சத்தியமா தெரியவே இல்லை. நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஸ்ரீரங்கம் கோவில் வாசல் முன்னாடி ஒரு முறை பேசியிருப்பாரு. பாஜக ஆட்சியில வந்த உடனே நாங்க போடுற முதல் கையெழுத்து ஹிந்து அறநிலையத்துறை இருக்கு இல்லையா, அதை நாங்க அபாலிஷ் பண்ணுவோம், அந்த ஒரு துறையவே நாங்க தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, உண்மையாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஃபைனலா இந்த திராவிட கட்சிகளின் பல கேடுகட்ட காரியங்கள், கேடுகட்ட சதி திட்டங்களை தடுத்து நிறுத்தி நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடிய கள போராளிகள் இருக்காங்க இல்லையா, அந்த கள போராளிகளுக்கு நான் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு அது மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுத்த நீதியரசர்களுக்கு நான் என்னுடைய சிரத்தை தாழ்த்தி என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.